நமக்கு தேவை ஒரே ஆவி, அது தேவ ஆவி. அந்த தேவாவி நமக்குள்ளே கொண்டிருந்து வேத வசனுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோமே. ஆனால் வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும், உங்களுக்கு பலிப்பதாக. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 1:27 நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. ரெண்டு விதமான ஆவிகள் உண்டு. தேவ ஆவியானவர், பிசாசின் ஆவி. ஆக நாம் இருக்க வேண்டிய இடம் தேவ ஆவியானவர் இருக்கிற இடம், அல்லது தேவ ஆவியானவரை கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பிசாசின் ஆவி இன்னது என்று, அந்த ஆவியை கொண்ட மனிதர்களுடைய கிரியைகள் இன்னது என்கிறதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவைகளை கண்டுணர்ந்து ஆவியில் உணர்ந்து அப்படிப்பட்ட உறவுகளை விட்டு, ஐக்கியத்தை விட்டு வெளியேறி நாம் தேவ ஆவிக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இந்த வேதம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவிக்குள் உறுதியாக நிலைத்திருத்தல் என்பது இந்த வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. நமக்கு தேவை ஒரே ஆவி, அது தேவ ஆவி. அந்த தேவாவி நமக்குள்ளே கொண்டிருந்து வேத வசனுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோமே. ஆனால் வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும், உங்களுக்கு பலிப்பதாக. God bless you.